கோயமுத்தூர் மாவட்டம் சூலூர் எல்ஜி மருத்துவமனையில் சுஸ்லான் காற்றாலை நிறுவனர் துளசி தந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 21 ஆண்டு காலமாக இரத்த தானம் வழங்கி வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு அவர் பிறந்த நாளை முன்னிட்டு சூலூர் எல்ஜி மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட சுஸ்லான் கம்பெனியினுடைய தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அலுவலக பணியாளர்கள் ஆகியோர் இரத்த தானம் வழங்கி சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் சிவ பாலசுப்ரமணியம் தலைமையில் வருகை தந்த நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் எல்ஜி மருத்துவமனையில் இரத்த தானம் செய்தனர். காற்றாலை நிறுவனத்தின் மருத்துவர் அருண் இரத்த தானம் பற்றிய விழிப்புணர்வை தொழிலாளர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார். எல்ஜி மருத்துவமனையின் மருத்துவர் கோபிநாத் மற்றும் லதா கோபிநாத் ஆகியோர் இரத்த தானம் செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து இரத்த தானம் வழங்கிய தொழிலாளர்களுக்கு நன்றியினை தெரிவித்தனர். இம்முகாமில் முதல் முறை இரத்த தானம் வழங்கியவர்கள் முதல் 30க்கும் மேற்பட்ட முறை இரத்த தானம் வழங்கியவர்கள் வரை மகிழ்ச்சியாக இரத்த தானம் வழங்கினர். உங்கள் பேர் சார்? அனீஷ். எங்கேருந்து வரீங்க? என்ன கம்பெனிங்களா? என்ன கம்பெனி? இண்டு ஃபார்ம். ஓகே. இதுக்கு முன்னாடி ரத்தம் கொடுத்துருக்கீங்களா? எத்தனை தடவை கொடுத்துருப்பீங்க? 8 டைம் கொடுத்துருக்கீங்க. வெரி குட். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த பிளட் கொடுக்குற போது? இதே இருக்கணும். இந்த பிளட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது ஒன்றும் நல்லா பயமெல்லாம் ஒன்றும் இல்லை? உங்களுக்கு எதாவது இருக்கா? என்ன சொல்ல வரீங்க? மற்ற ஏதாவது இது பார்க்குறாங்க, உங்கள் வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்க? நல்லது. வருஷத்துக்கு எத்தனை தடவை பண்ணலாங்க? 2 டைம் பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன சார்? மோகன்குமார். எங்கேருந்து வரீங்க? சுஸ்லான்லேருந்து. இதுக்கு முன்னாடி பிளட் கொடுத்துருக்கீங்களா? எத்தனை டைம் கொடுத்துருக்கீங்க? 2-3 டைம்ஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீல் பண்ணுங்க. உங்கள் பேர் என்ன? எங்கேருந்து வரீங்க? சரி. இதுக்கு முன்னாடி ஏதாவது பிளட் கொடுத்தீங்களா சார்? 20 டைம்ஸ். வெரி குட் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
காப்பாற்றுறோம். ஓகே. என்ன சொல்ல வரீங்க? பிளட்டு நிறையா அதாவது கூட பொதுமக்களுக்கு ஏதாவது அவேர்னஸ் சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? பிளட்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறோம். ஓகே. அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிளட்டு கொடுக்குறது ஒன் ஆஃப் த ப்ரௌட். உயிரை காக்கிற ஒரு விஷயத்தை நம்மளும் இணைஞ்சிருக்கோம். ஓகே சார், சூப்பர் சார். ராஜ்குமார், சூப்பர் சார். அதாவது உங்கள் பேர் என்னங்க? சுபாஷ். சுபாஷ். எங்கேருந்து வரீங்க? சார் நாங்கள் கோவம்பட்டி சார். போகம்பட்டி. போகம்பட்டி என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னா? என்னங்க? சுவிட்சர்லாந்து சார். ஓகே ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி பிளட் கொடுத்துக்கிறீங்களா? போன வருஷம் கொடுத்தீங்களா? சரி சரி. நீங்கள் எத்தனை தடவை கொடுத்துக்கிறீங்க? 3 தடவை கொடுத்துக்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? பிளட் கொடுக்கும்போது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ப்ளஸ் பிளட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இனிஷியலாக கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போக கொஞ்சம் அதுவாக தெரியுது பாடி. ஓகே ஓகே. பிளட் டொனேஷன் பற்றி எதாவது சொல்ல விரும்புறீங்க? பிளட் டொனேஷன் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க எல்லோரும் பிளட் கண்டிப்பாக கொடுக்கணும். பிளட் கொடுக்குறதுனால நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு லைஃப் வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அதான் பிளட் எதனால் எப்படி எதில் நிறைய லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? நம்ம பிளட்டு எப்படி நிறைய லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எதனால ஆக்சிடென்ட் ஆகுது? நைட் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ மொபைல் ஃபோன் பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் கவனம் குறைவு. ஸோ இதனால சீட் பெல்ட் போட சொல்லி சொல்கிறாங்களே, என்ன அது? சீட் பெல்ட் வந்து கம்பல்சரி போடணும். அது வந்து சேஃப்டி. வண்டியில் ஏறும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக சீட் பெல்ட் போட்டுக்கணும். அது வந்து ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா. ஸோ யாராக இருந்தால் ஒரு டிரைவராக இருந்தால் வண்டி ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை சீட் பெல்ட் போட போயிடும். ஸோ அது ஒருத்தர் சொல்லணும்ல, மை சேஃப்டி மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ எப்போ நம்ம வண்டி இருக்கணும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து சீட் பெல்ட் தான் வச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து கீ ஸ்டார்ட் பண்ணணும். தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லி? சுபாஷ். வெரி குட். தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன சார்? பிரேம்குமார். எங்கேருந்து வரீங்க? பல்லடம். எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? ஓகே ஓகே. எத்தனை வெயிட் இருந்து நம்ம பிளட் கொடுக்கலாம்? 50 கிலோக்கு மேலே இருந்தால் பிளட் கொடுக்கலாம். பிளட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன எப்படி இருக்கணும்? ஆ ஆ பிளட் கொடுக்குற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? பதட்டம் இருக்கக்கூடாது. ஒரு எனர்ஜெட்டிக்காக வரணும். நீங்கள் அந்த மாதிரி வந்துக்கிறீங்க? கொடுத்தாச்சு. ஓ சூப்பர். எப்படி ஃபீல் பண்ணீங்க? சந்தோஷமா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஸ்மைல் பண்ணலாம் வேணாம் சார், பிளட் கொடுத்தது. ஓகே தெரியாது இல்லையா? ஓகே சார். ஆ ஹெச்பி என்ன? நீங்கள் ஹெச்பி பார்க்கணுன்னு கூப்பிட்டாங்களா உங்களையா? கேளுங்க, ஹெச்பின்னு என்னன்னு கேளுங்க. ஹீமோகுளோபின்னா உடம்புல எவ்வளோ இருக்கணும்? முருகன் எத்தனை தடவை பிளட் கொடுக்குறீங்க? இதான் ஃபஸ்ட் டைம் சார்.
முதல் டைம் நீங்கள் ரத்தம் கொடுக்குற போதே நீங்கள் பப்ளிசிட்டி ஆகிறீங்க இல்லையா? எந்த ஊருங்க? தூத்துக்குடி. கிரிக்கெட் பிளேயரா அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்ஸ்மேனு பவுலருங்க? ஆல்ரவுண்டர். சூப்பர். லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? அது யார் நீங்கள்? அந்த கேரக்டரில் வர ஆளில் நீங்கள் யாருங்க? கெத்துவா இல்லை இப்போ அந்த கெத்துக்கு ஆப்போசிட்டாக கெத்து பிள்ளை லவ் பண்ணுறவனா? அன்புவா? சரி. உங்கள் பேர் என்னங்க? கார்த்திகிராம். எங்கேருந்து வரீங்க? ஓ, நீங்கள் இருக்கிற இடம் இது சுஸ்லாண்ட் கம்பெனிலேருந்து. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை ப்ளட் கொடுத்துருப்பீங்க? இதான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டோட எண்டுலேருந்து வந்துக்கிறீங்க, ரத்தம் கொடுக்க வந்துக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த டைம்? எப்படி இருக்குது? பரபரப்பாக இருக்கிறீங்களா? பயமாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ரத்தம் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்களா? அவங்ககிட்ட கேட்டிங்களா? இல்லை இருக்குங்க, அது வேணாம். வணக்கம். இன்றைக்கி வந்து சூலூர் எல்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து சுஸ்லாண்ட் காற்றாலை நிறுவனங்கள் குழுமத்தின் சார்பாக வந்து ரத்த தானம் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த நாள் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து காற்றாலை நிறுவனங்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து சுஸ்லாண்ட் நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய தலைவர் வந்து திரு துளசி சந்தியா அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு முன்னிட்டு கடந்த 21 வருஷமாகவே வந்து இந்த தொடர்ச்சியான ரத்த தான முகாம் வந்து இந்தியா முழுக்க வந்து நிறுவனம் வந்து பண்ணியிருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் வந்து கொண்டாடுற நிகழ்வாக கோயம்புத்தூர் சரகத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனங்களுடைய தொழிலாளர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் எல்ஜி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரத்த தானம் பண்ணுறதுல பற்றி மக்களுக்கு வந்து முழுமையான விழிப்புணர்வு வந்து வரணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு அனைத்து பொறியாளர்கள் அதோட பணியாளர்கள் எல்லாருமே இருக்காங்க பண்ணிடுறோம். ஸோ நான் மருத்துவராக சொல்கிறப்ப வந்து ரத்த தானம் அப்படின்றது வந்து நம்ம ஒரு வாட்டி செய்யக்கூடிய ஒரு உதவி ஒரு 3 பேரோட உயிரை காப்பாற்றுறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ முற்காலங்களில் இருக்கிறது மாதிரி வந்து ரத்தம் வந்து கொடுத்தோம்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து பண்ணணும், நம்ம உடம்புக்கு அது திருக்க செய்யணும் யோசிக்க அவசியமே இல்லை. ஏன்னா இந்த செல்கள் மறுபடியும் ஒரு 3 மாதத்துலேயே ஸோ 3 மாதத்தில் வந்து நம்மளுடைய ரத்த அணுக்கள் வந்து மறுபடியும் புதுசாக உற்பத்தி ஆகிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப இப்போ இந்தியாவில் வந்து மிக பெரும்பான்மையான பெண்கள் வந்து ரத்த தானத்துக்கு வந்து முன் வர்றது இல்லை. அவங்களுடைய உடல் வந்து ரத்த தானத்துக்கு தகுந்த அளவுக்கு ஃபிட்னஸாக வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ ஜென்ஸ் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ரத்த தானம் வந்து பண்ணணும். ஸோ இந்த ரத்த தானம் பண்ணணும்னா இருக்கக்கூடிய பேசிக் ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து அவங்க வந்து ஆல்கஹால் அதிகமாக இருக்கிறவங்க இருக்கக்கூடாது, அவங்களுடைய ஃபிட்னஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற சில நிபந்தனைகள்லாம் இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் அவங்களுடைய உடம்பை அவங்க வச்சுக்கிறதோடு இல்லாமல் அடுத்த உயிர்களுக்கும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிளட் டொனேஷன் ட்ரைவ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் கூட வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான ரத்த கொடையாளர்கள் வந்து நீங்கள் வந்து ரத்த தானம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சூலூர் எல்ஜி மருத்துவமனையில். ஸோ இன்னைக்கு இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மற்ற இடங்களையும் இதே நிறுவனத்தோட தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு வந்து ரத்த தானம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் தொடர்ச்சியாக 15 முறை 20 முறை பண்ணவங்களும் கூட இருக்க தான் செய்கிறாங்க. புதுசாக முதல் வாட்டி பண்ணுற வரைக்கும் எப்பவுமே ரத்த தானத்தை குறித்த விழிப்புணர்வு மக்களுக்கு வராது. ஒரு வாட்டி பண்ணதுக்கப்புறம் அது மேலே இருக்க பயம் போகும். ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. 20 முறை கொடுத்து இன்னுமே ஃபிட்னஸாக வந்து அடுத்த ஒரு ஹியூமன் பீயிங் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய சீனியர் எம்ப்ளாயிஸுமே நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த எல்ஜி ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு ரத்த தானம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நம்ம சொல்கிறதுக்காக சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் நிறுவனத்துடைய ஒரு புரிந்துணர்வில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையும் கூட. ஸோ காலையிலேருந்து எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளட் டொனேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய பேர் வந்து பொதுமக்களும் வந்து நாங்கள் வந்து கொடுக்குறத வந்து ஆர்வமாக வந்து ரத்த தானம் கொடுக்குறதுக்கு முன் வந்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு தான் வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இதே போல் நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது எல்லாமே வந்து இந்த ரத்த தானம் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு தான் இருக்கோம். இந்த சூலூர் பகுதி மக்களுக்கும் சரி, கோயம்புத்தூர்லையும் சரி, இந்த மாதிரி நல்ல நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எடுத்து பண்ணுறதுல இந்த சுஸ்லாண்ட் நிறுவனமும் எல்ஜி மருத்துவமனையும் வந்து மக்கள் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செயல்பட்டு வந்துருக்கு. ஸோ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றத படித்தவங்க படிக்காதவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற மாதிரியும், படிச்சிருக்கிறதுடைய அர்த்தம் அப்படின்றது கற்றலில் பயனில் யாதினில் அப்படின்றத சொல்கிற மாதிரி
நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படின்றது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் நம்ம ஒரு ஒருங்கிணைந்த சமுதாய வளர்ச்சி வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் இன்றைக்கி இங்கே பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் இங்கிருந்த ரத்த தான முகாம் போலவே நீங்கள் உங்கள் பகுதியில் எப்போ ரத்த தான முகாம் நடந்தாலும் வாலண்டியராக ஃபஸ்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு வந்து தகுதியான ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னோம்னா தயக்கப்படாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிக்கிட்டு இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டானது மாதிரி இந்த ரத்த தானத்தை வந்து பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறது வந்து நம்ம ஒரு வாட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ரத்தம் அப்படின்றது 3 உயிர்களுடைய தேவையாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இப்போதைக்கு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் ஒரு 2 பேருக்காவது பிளட்டு தேவைப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து இருந்துட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம வந்து இருக்கும்போதே செய்யக்கூடிய ஒரு தானம் அப்படின்னா ரத்த தானம் தான். அதை வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் நிறுவன ஊழியர்கள் மூலமாக நாங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வும் கொடுத்து புதுசாக நிறைய பேரை வந்து இதில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து அது நம்ம மனித நேயத்தோட எல்லாருக்கும் இந்த உதவியை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 20 முறைக்கு மேலே பக்கத்தில் பிளட் டொனேஷன் கொடுத்து இன்றைக்கும் வந்து ஃபிட்னஸாக இருந்த ரத்தம் எங்களுடைய நிறுவனத்துடைய பொறியாளர் ராஜ்குமார் அவர்களுக்கு அந்த பாராட்டு சான்றிதழை ஏஜி மருத்துவமனை சார்பாக வந்து வழங்குறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி வந்து கொடுத்துங்களா? போன வருஷம் 6 பேர் கொடுக்குறாங்க, இந்த வருஷம் நம்ம கிட்ட இந்த